நம்மை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரைக்கும் நம்மை பாதுகாத்து கூடவே இருந்து நம்மை மறக்காமல் காத்து வழிநடத்தின தேவன் இந்த புதிய மாதத்திலேயும் தம்முடைய கிருபையை அளித்து அவர் தம்முடைய ஆசீர்வாதங்களை நமக்கு அருளி செய்து வழி நடத்துவாராக. இந்த மாதத்திற்கென்று நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் 1 சாமுவேலினுடைய புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான், சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான். என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்று சொன்னான். மேன்மேலும் பலப்படுவாய், இதுதான் இந்த மாதத்திற்கென்று நாம் தியானிக்கும்படியாக சுதந்தரிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம். மேன்மேலும் பலப்படுவாய் என்று சொல்லி சவுல் தாவீதை பார்த்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். சவுல் தாவீதுக்கு வேண்டிய ஒரு மனிதன் அல்ல. சவுலை சிநேகித்து கொண்டிருந்த நேரத்திலேயும் இந்த வார்த்தையை சொல்லவில்லை. தன்னுடைய சொந்த மருமகன் தான், ஆனாலும் அவன் பகைத்து கொண்டிருந்தான், அவனை துரைத்து கொண்டிருந்தான், அவனை வேட்டையாடுவதற்கு நேரம் பார்த்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட நேரத்திலே தான் இந்த வார்த்தையை சொன்னான். சவுல் தாவீதுக்கு சத்துருவாக இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். தாவீதினுடைய வளர்ச்சியை விரும்பாத ஒரு மனிதன், தாவீதினுடைய வெற்றியை விரும்பாத ஒரு மனிதன். அப்படிப்பட்ட சவுல் தான் ஒரு சந்தர்ப்பம் வந்தபோது இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார், நீ மேன்மேலும் பலப்படுவாய் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே கூட ஆண்டவர் இதுவரைக்கும் நீங்கள் இருந்ததை பார்க்கிலும் இனி அதிகமாக உங்களை பலப்படும்படியாக செய்வாராக. இந்த வார்த்தையை இன்னொரு மொழிபெயர்ப்பிலே நாம் பார்க்கும்போது, தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பல காரியங்களை செய்வாய், இன்னும் அதிகமான காரியங்களை செய்வாய். இதுவரைக்கும் நீ என்னென்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாயோ அதை மாத்திரமல்ல, இதை பார்க்கிலும் நிறைய காரியங்களை செய்வாய் என்று சொல்லிவிட்டு பெரிய வெற்றிகளை பெறுவாய் என்று சொல்லி இருக்கிறது. தாவீது பலப்பட்டான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவன் வெற்றியை சுதந்தரித்து கொண்டான், பெரிய வெற்றியை பெறுவாய் என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். பகைவன் வாயால் இந்த வார்த்தை வந்தது, நீ மேன்மேலும் பலப்படுவாய் என்று சொல்லி. உங்களுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிற வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏற்கனவே தாவீது வெற்றி பெற்றிருந்தார். என்ன வெற்றியை பெற்றிருந்தார்? அவர் சிங்கத்தை அவர் ஏற்கனவே ஜெயித்திருந்தார், கரடியை ஜெயித்திருந்தார், கோலியாத்தை ஜெயித்திருந்தார். இப்படி ஏற்கனவே பல பெரிய வெற்றிகளை அவர் பெற்றிருந்தவராக இருந்தார். இந்த வெற்றியை பார்த்து சிலர் அவருக்கு சத்ருவாக மாறினார்கள். ஆனால் நாம் அடைகிற வெற்றியை பார்க்கும்போது சிலர் நமக்கு எதிராக வரக்கூடும். ஆனால் நம்முடைய வெற்றியை அவர்களால் எந்த காலத்திலும் தடுத்து நிறுத்த முடியாது. மேன்மேலும் நாம் வெற்றி அடைந்து கொண்டே செல்லுவோம் என்று சொல்லி வேத பகுதியிலிருந்து நாம் பார்த்து கொள்ள முடிகிறது. நம்முடைய ஆண்டவர் நாம் இருக்கிற பிரகாரமாக இருக்கும்படியாக அழைத்த தேவன் அல்ல, இருப்பதை பார்க்கிலும் அதிகமாக நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், உயர்த்துகிற தேவன். மோசே கூட இஸ்ரவேல் ஜனங்களை அவர் ஆசீர்வதிக்கும் போது அவர் சொன்னார், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருகச் செய்வார் என்று சொல்லி அவர் சொன்னதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். தாவீது ஒரு சாதாரணமானவராக தன்னுடைய வாழ்க்கையை துவங்கினார். ஆனால் இந்த தாவீதை கொண்டுதான் ஆண்டவர் அசாதாரணமான காரியங்களை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும்.
பேதுருவை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்தார். சாதாரணமாக அவர் தன்னுடைய வாழ்க்கையை துவங்கினார். மீன் பிடிக்கிறவராக அவர் தன்னுடைய வாழ்க்கையை துவங்கினார். ஆனால் ஆண்டவர் அவரை தெரிந்து கொண்டு போது அவரை கொண்டு ஆண்டவர் சபையிலே ஜனங்கள் மத்தியிலே அவர் அசாதாரணமான காரியங்களை செய்தார் என்று சொல்லி பார்க்கலாம். தாவீதினுடைய வெற்றி தொடர்ந்து கொண்டே இருந்தது. அவர் யூதாவின் மேல் ராஜாவாக மாறினார். மாத்திரமல்ல, சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் அவர் ராஜாவாக மாறினார். பெலிஸ்தியரை முறியடித்தார், அமலேக்கேரை முறியடித்தார். பல ராஜாக்கள், கேசூர், இப்படி அவர் எந்த ராஜாக்கள் ராஜ்யங்கள் மேல் யுத்தம் செய்து போனாரோ அவைகள் எல்லாவற்றையும் அவர் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி பார்க்கலாம். ஒரு கட்டம் வந்தபோது அவர் வீட்டில் இருந்து கொண்டு தன்னுடைய படைகளை அனுப்பினது போது கூட அவருடைய வாழ்க்கையிலே வெற்றிக்கு மேல் வெற்றி வந்து கொண்டே இருந்தது. பெரிய பெரிய காரியங்களை அவர் செய்து கொண்டே இருந்தார். உடன்படிக்கை பெட்டிக்கு என்று சொல்லி அவர் ஒரு கூடாரத்தை அமைத்தார். அது தாவீதினுடைய கூடாரம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அங்கே கர்த்தரை துதிக்கும்படியாக 4000 பேரை அவர் நியமித்து வைத்திருந்தார். அந்த கூடாரத்தில் எந்த விதமான சடங்காச்சாரங்கள் இல்லை, பாரம்பரியங்களும் இல்லை. இந்த தாவீதினுடைய கூடாரத்தை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கிறது. அந்நாட்களிலே நான் விழுந்து போன தாவீதினுடைய கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுவேன் என்று சொல்லி இருக்கிறது. எருசலேமிலே இருந்த தேவாலயத்திற்குள்ளாக சென்று தேவாலயத்திலே பலி செலுத்துவது, ஆராதனை செய்வதெல்லாம் யூதர்களுக்குரியதாக, இஸ்ரவேலர்களுக்குரியதாக இருந்தது. ஆனால் இந்த தாவீதினுடைய கூடாரம் என்று சொல்லி பிரஜாதியாரான நாமும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு அது ஒரு அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். மாத்திரமல்ல, தேவாலயத்தை கட்டுவதற்கு ஏராளமான வெள்ளியையும் பொன்னையும் அவர் சேகரித்து வைத்தவராக இருந்தார். விலையுயர்ந்த கற்களை அவர் சவதரித்து வைத்திருந்தார். இப்படி தாவீது எவ்வளவோ பெரிய காரியங்களை செய்தார். சியோன் என்கிற அந்த பட்டணத்தை அவர் பிடித்து அதை தலைநகராக அவர் கொண்டிருந்தார். இந்த சியோனில் இருந்து தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறதையும் நாம் பார்க்க முடியும். ஏராளமான சங்கீதங்களை, பாடல்களை, இசை கருவிகளை உண்டாக்கினவராக கர்த்தரை துதித்து பெரிய பெரிய காரியங்களை அவர் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 சாமுவேலினுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது வர வர தாவீது பலத்தான் என்று சொல்லி இருக்கிறது. கீழே உள்ள வசனத்தை பார்க்கும்போது சவுலினுடைய குடும்பமோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் பலவீனப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல, வர வர விருத்தி அடையும்படியாக, வர வர பலப்படும்படியாக தெரிந்து கொண்ட ஆட்களாக இருக்கிறோம். தாவீதினிடத்தில் எத்தனையோ நல்ல குணங்கள் இருந்தது. அவர் பெற்ற வெற்றிக்கு, அவர் பலப்பட்டதற்கு அவைகளெல்லாம் ஒரு காரணமா இருக்கலாம். ஆனால் அதை பார்க்கிலும் இன்னொரு காரியத்தையும் வேதம் சொல்லுகிறது. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று சொல்லி இருக்கிறது. தாவீது விருத்தி அடைவதை யாராலும் தடுக்க முடியவில்லை. அதற்கு ஒரு காரியம் சொல்லியிருக்கிறது வேதம். 1 சாமுவேலினுடைய புஸ்தகத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய அபிஷேக தைலம் தாவீதின் மேல் ஊற்றப்பட்டது. அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் தங்கி இருந்தார் என்று சொல்லி இருக்கிறது. தாவீது பெற்ற வெற்றிக்கு எல்லாமே மூல காரணமாக இருக்கிறது அவருடைய தலையின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேக தைலம். ஆவியானவர் அவர் மேல் வந்து தங்கி இருந்தது. அதனால்தான் தாவீது எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் சொன்னார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஒரு சேனைக்குள் பாய்வதற்கு கூட நான் பயப்படுவேன். ஏனென்று சொன்னால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி தைரியமாக சொல்ல முடிந்தது. ஆதலால் தாவீதினுடைய வாழ்க்கையிலே இந்த பெரிய வெற்றியை அவர் பெற்றுக்கொண்டதை பார்க்க முடியும். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான்,
சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி இருக்கிறது. அதே நேரத்திலே சவுல் பலவீனப்பட்டு கொண்டு இருந்தார். 1 சாமுவேல் 16:14 நாம் வாசித்து பார்க்கும்போது சவுலை விட்டு கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கினார், விலகினார் என்று சொல்லி பார்க்கிறோம். சவுலை விட்டு கர்த்தர் விலகினதினால்தான் அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் பலவீனப்பட்டு போனார்கள். ஆனால் தாவீதோடு கர்த்தர் இருந்ததினாலே அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார்கள், பெரிய வெற்றியை பெற்றார்கள், பலம் அடைந்தார்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16:19-20 நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கே சொல்லி இருக்கிறது, சிம்சோன் என்கிற ஒரு மனிதன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் தங்கியிருந்தார். அவருடைய அபிஷேகம் அவர் மேல் இருந்தது. ஆதலால் அவர் சத்துருக்களை முறியடித்தார், பெலிஸ்தரை முறியடித்தார், கோட்டை தாழ்பால்களை எல்லாம் அவர் முறியடித்தார். ஆனால் ஒரு சமயம் வந்தபோது கர்த்தருடைய ஆவியானவர் அவரை விட்டு நீங்கினார் என்று சொல்லி இருக்கிறது. அதே நேரத்தில் அவருடைய பலமும் அவரை விட்டு போயிற்று என்று சொல்லி இருக்கிறது. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்கிற நம்மிலே அப்படி ஆவியானவர் நம்மை விட்டு விலக மாட்டார். அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் நம்மை விட்டு விலக மாட்டார். அவர் சொல்லி இருக்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், சதா காலமும் உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சதா காலமும் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் வர வர விருத்தி அடைவோம், வர வர வெற்றியை பெறுவோம், மேன்மேலும் நாம் பலமடைவோம் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:16 நாம் வாசித்து பார்க்கும்போது, என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படியாக சத்திய ஆவியானவரை நான் உங்களுக்கு அருளி செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆவியானவர் நம்மிலிருந்து வந்து போகிறவர் அல்ல. பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர் வரும்போது, ஒரு மனிதன் மேல் இறங்கி வரும்போது, அந்த மனிதனை கொண்டு எந்த வேலையை செய்ய வேண்டுமோ அந்த நேரத்தில் அவர் இறங்கி வருவார். அதற்கு அப்புறம் அவர் சென்று விடுகிறதை போல நாம் பார்க்க முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வந்து நம்முடைய வாழ்க்கையிலே நிரந்தரமாக தங்கி இருக்கிறவராக இருக்கிறார். ஆதலால் நாமும் கூட புது புது வெற்றிகளை, பெரிய வெற்றிகளை மேன்மேலும் பலப்பட்டு கொண்டே இருப்போம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் அப்படி மேன்மேலும் பலப்படுத்துவாராக. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய தேவன் நீர் என்னோடு கூட இருப்பதினாலே, எங்களோடு கூட இருப்பதினாலே ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மேன்மேலும் பலப்படும்படியாகவும் பெரிய வெற்றிகளை பெறும்படியாகவும் செய்கிறீரப்பா. இந்த வார்த்தைகளை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட நிச்சயம், நம்பிக்கையும், விசுவாசத்தையும் கொடுத்து பெரிய வெற்றிகளை, பெரிய காரியங்களை அவர்கள் செய்யும்படியாய், மாற்றும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை மேன்மேலும் பலப்படுத்துவாராக. ஆமென்.